இந்த அஜித் மட்டும் அவரோட கொள்கையை மாற்றிட்டு அவரோட படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அங்கே மைக்கை பிடிச்சி பேசினாருன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிரிஞ்சு கண்டென்ட்லாம் அதிகமாக கொடுப்பாரு. ஏன் கிரிஞ்சுன்னு நான் சொல்கிறேன்னா, இவர் பேசுகிறது அப்படி தான் இருக்குது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போறீங்க? ஓகே, நல்ல ஸ்பீச்சு தான். ஏன் இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே? ஏன் ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே? அப்போல்லாம் எங்கே சார் போனீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்தது எதுவுமே தெரியாது. உங்களால் செத்து போனவங்க எத்தனை பேர்னு தெரியாது. உங்கள் 2 விஜயும் இதில் குறை சொல்கிறேன் நான். அப்போல்லாம் எல்லாம் வாயை மூடி நின்றுட்டு இப்போ எல்லாத்தையும் சம்பாரித்து எல்லா ஆண்டு அனுபவிச்சு போதுண்டா சாமின்னு ரிட்டையர்ட் ஆகிற வயசில் வந்து நீங்கள் இவன் அடித்து சாகாதீங்கப்பா, இவனை வாழாதீங்கப்பா, நீங்கள் என்னை வாழுன்னு சொல்லாதீங்கப்பா, விஜயை வாழுதுன்னு சொல்லாதீங்கப்பா, நீங்கள் வாழுங்கப்பா. என்னையா ஸ்பீச் இது? அதான் உண்மையாலுமே சொல்கிற சுயநலம் பிடிச்ச தமிழ் சினிமாக்காரங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அதில் அஜித்தும் விஜயும் ஒன்று. ஏன் என்னோட கேள்வி வந்து, ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்க வேண்டியதானுங்கிறத கேள்வி. அன்றைக்கி அடிச்சுட்டு சாகும்போது உட்காந்து வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. அஜித்துக்காகவும் விஜய்க்காகவும் எத்தனை பேர் அடிச்சுட்டு சத்துருக்கானுங்க. அன்றைக்கெல்லாம் சும்மா இருந்த போட்டு இன்றைக்கி என்னமோ நல்ல ஒரு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க.